ஆன்மீகம் எனும் அபூர்வ கலையால் ஒன்றிணைந்த திரு ஆவினன்குடி ஆஸ்ட்ரோ நேயர்களே அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கங்கள். இதேபோல் எதிர்கால ஜோதிட கணிப்புகளை நீங்கள் தவறிடாமல் தொடர்ந்து பார்க்க வேண்டுமென்றால் கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அமர்த்தி மறக்காமல் உங்கள் திரு ஆவினன்குடி ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஆன்மீகத்தின் மீது அதீத பற்றும் இறை நம்பிக்கையும் கொண்ட எனது சேனலின் பிரியமான நேயர்களுக்கு எனது அன்பு கலந்த வணக்கங்கள். இந்த தகவல்களை முழுமையாக புரிந்து கொள்ள வீடியோவை இடையில் நிறுத்தாமல் இறுதி வரை பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் செய்திடுங்கள். அத்துடன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போதே உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு உங்களது பேராதரவை நல்குமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். எனது அருமை நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்றைய விசேஷமான பதிவிற்குள் நாம் நுழைவதற்கு முன்பாக வினை தீர்க்கும் வேலவனை மனதார நினைத்துவிட்டு பலன்களை பார்க்க தொடங்கலாம். ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை தடுத்து ஆட்கொள்ளும் கதிர்வேலனே போற்றி. இனி வரும் காலம் இனிய காலமாக அமையட்டும். மங்களங்கள் மட்டுமே உங்கள் இல்லம் தேடி வரட்டும். கடகராசியில் பிறந்த அன்பர்களே, வாழ்க்கையின் எந்த ஒரு சூழலிலும் சமநிலையோடு செயல்படுவதில் நீங்கள் தராசு முல்லை போன்றவர்கள். யாரிடமும் மிக எளிதாக கலந்து பழகும் சுபாவம் உங்களுக்கு உண்டு. ஒளிமயமான எதிர்காலம் காத்திருக்கிறது. குறி தவறாத அம்பு எவ்விதம் இலக்கை அடையுமோ அவ்வாறு உங்கள் லட்சியங்களை நோக்கி நீங்கள் நேர்மையாக பயணிப்பவர்கள். வஞ்சகமற்ற தூய்மையான வெள்ளை உள்ளத்திற்கு சொந்தக்காரர்களான நீங்கள் யாரிடமும் பேசும்போது அல்லது எந்த ஒரு காரியத்தை தொடங்கும் போதும் தீர ஆலோசிப்பீர்கள். இதை செய்யலாமா, இவரிடம் இதை பேசலாமா என்று ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படும் நிதானம் உங்களிடம் எப்போதும் இருக்கும். கடகராசி நேயர்களே, நடப்பு மாதத்தில் உங்கள் கிரக நிலைகள் எவ்வாறு அமைந்துள்ளன என்பதை இப்போது விரிவாக பார்ப்போம். வாக்கு மற்றும் குடும்பஸ்தானத்தில் கேது பகவானின் அமர்வு உள்ளது. களத்திரஸ்தானமான 7ஆம் வீட்டில் சூரியன், செவ்வாய் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரகங்களின் கூட்டணி ஏற்பட்டுள்ளது. அஷ்டமஸ்தானத்தில் புதன், சனி மற்றும் ராகு ஆகிய மூவரும் இணைந்துள்ளனர். விரயஸ்தானமான 12ஆம் வீட்டில் குரு பகவான் அமர்ந்துள்ளார். இந்த கிரகநிலைகளின் மாற்றமானது இதுவரை இருள் சூழ்ந்திருந்த உங்கள் வாழ்க்கையில் புதிய வெளிச்சத்தை பாய்ச்சப் போகிறது. உங்கள் நீண்டகால ஆசைகளும் கனவுகளும் இனி ஒவ்வொன்றாக நனவாகும். குடும்பத்தில் தடைபட்டு கொண்டிருந்த மங்கள நிகழ்வுகள் இனி வரிசையாக அரங்கேறும். குறிப்பாக திருமண தடைகளை சந்தித்த இளைஞர்களுக்கு தகுந்த வரன் அமைந்து விவாகம் இனிதே கைகூடும். பூர்வீகம் சொத்துக்கள் சம்பந்தமான இழுபறிகள் மற்றும் வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்வுகள் கிடைக்கும். மழலை செல்வம் வேண்டி காத்திருக்கும் தம்பதிகளுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும். உங்களின் கைகளில் பணப்புழக்கம் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு தாராளமாக இருக்கும். இதுநாள் வரை கல்வி கற்று முடித்துவிட்டு தகுதியான வேலைக்கு காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்தி காத்திருக்கிறது. உங்கள் திறமைகளுக்கும் தகுதிக்கும் ஏற்ப உயரிய பதவிகளுடன் கூடிய வேலை வாய்ப்புகள் அமையும். உங்கள் வாழ்க்கை இனி சொர்க்கத்தை போல மாறத் தொடங்கும். உங்கள் உணர்வுகளை சரியாக புரிந்து கொள்ளாத பெற்றோர்கள் கூட இனி வரும் காலங்களில் உங்களை பெருமையாக பேசுவார்கள். இப்படி ஒரு பிள்ளையை பெறுவதற்கு நான் என்ன தவம் செய்தேனோ என்று அவர்கள் நெகிழும் அளவிற்கு உங்கள் செயல்பாடுகள் சிறப்பாக அமையும். இதை கேட்கும்போது என்னமா இப்படி சொல்கிறீர்கள், வாழ்வதே போராட்டமாக இருக்கும்போது நல்லது நடக்கும் என்று நகைச்சுவை செய்கிறீர்களா என்று நீங்கள் எண்ணுவதே எனக்கு புரிகிறது. வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவது இயற்கைதான். இதுவரை நீங்கள் துயரங்களை மட்டுமே சந்தித்திருக்கலாம். ஆனால் இனி மகிழ்ச்சியான தருணங்கள் மட்டுமே உங்கள் வாசலை தேடி வரும். கடகராசியினர் பொதுவாகவே பாசத்திற்கு அடிபணியக்கூடியவர்கள். ஒப்படைக்கப்பட்ட பணிகளை மிக நேர்த்தியாக செய்து முடிப்பவர்கள். லட்சியத்தை அடையும் வரை ஓயாமல் உழைக்கும் குணம் கொண்ட நீங்கள் கடமைக்கும் கட்டுப்பாட்டிற்கும் முக்கியத்துவம் தருவீர்கள். குடும்பத்தின் நலனுக்காக தன்னையே அர்ப்பணிக்கும் தியாகம் உள்ளம் கொண்டவர்கள் நீங்கள். தற்போது நிகழப்போகும் சுக்கிர பெயர்ச்சியானது கடகராசிக்கு ஒரு ஜாக்பாட் போன்றது. உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் ஒழுக்கம், சொகுசு வீடு, நவீன வாகனங்கள் மற்றும் ஆடம்பர வசதிகளை வழங்குவார். லாபஸ்தான அதிபதியுடன் சுக்கிரன் இணைந்திருப்பதும் அவர் 9ஆம் இடத்தில் உச்சம் பெறுவதும் அபாரமான நன்மைகளை தரும். சுக்கிரனும் சனியும் இணைவது என்பது மகாலட்சுமி ஈஸ்வரனும் இணைவதை போன்ற ஒரு புனித அமைப்பாகும். இது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை தேடித்தரும். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் சுக்கிரனும் சனியும் யோகமான நிலையில் இருக்கிறார்களா என்று பாருங்கள். வருடத்தில் ஒரு முறை மட்டுமே நிகழும் இந்த சுக்கிர உச்சம் உங்களுக்கு பெரும் நன்மையை அளிக்கும். சனி உழைப்பை குறிப்பவர், சுக்கிரன் ஆசைகளை குறிப்பவர். எனவே உங்கள் லட்சியங்களை அடைய இதுவே மிக சரியான தருணம். தயார் மற்றும்
தாயார் மற்றும் தந்தையின் ஆரோக்கியம், தொழில், கடன் சிக்கல்கள், சொத்து தகராறுகள் என எதை பற்றி இனி கவலை வேண்டியதில்லை. குருவின் பார்வை எல்லா கிரகங்களின் மீதும் படுவதால் வேலை மற்றும் உத்தியோகத்தில் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்கும். சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு கிரக பிரவேசம் செய்யும் யோகம் உண்டாகும். பதவி உயர்வுகளுக்காக காத்திருப்பவர்களுக்கு நற்செய்தி வரும். வங்கி கடன்கள் எளிதாக கிடைக்கும். பெற்றோர் வழி சொத்துக்கள் சிக்கல்கள் மற்றும் நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனக்கசப்புகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும். புதிய தொழில் தொடங்க விரும்புபவர்கள் தாராளமாக இருக்கலாம். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு அதிர்ஷ்டமான காலமாகும். லாட்டரி போன்ற எதிர்பாராத பண வரவுகள் வர வாய்ப்புள்ளது. கமிஷன், ஐடி, வங்கித்துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பான வளர்ச்சி இருக்கும். நீண்ட நாள் ஆரோக்கிய குறைபாடுகளுக்கான சுவாச பிரச்சனைகள், சளி தொந்தரவு மற்றும் வயிறு தொடர்பான உபாதைகள் இனி முழுமையாக குணமாகும். ஆவணங்கள் தொடர்பான சிக்கல்கள் மற்றும் சட்ட ரீதியான பயணங்கள் இனி உங்களை அண்டாது. பொருளாதார நிலை கிடுகிடுவென உயரும். குறிப்பாக பெண்களுக்கு இந்த பயிற்சி மகத்தான வெற்றிகளை தரும். உங்கள் வாழ்வில் கெட்டது என்பதே இனி இடமே இல்லை. நட்சத்திர வாரியான பலன்கள். புனர்பூசம், நீங்கள் மிகுந்த பொறுமைசாலி. சுக்கிரன் குருவில் வீட்டில் இருப்பதால் தங்கம், ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும். ரியல் எஸ்டேட் மற்றும் ஆசிரியர் பணியில் இருப்பவர்களுக்கு இது பொற்காலம். பூசம், கவலைகளை தூக்கி எறியுங்கள். பணமும் புகழும் உங்களை தேடி வரும். திருமண தடைகள் நீங்கி சுபகாரியங்கள் நடக்கும். மருத்துவத்துறையில் மற்றும் இரும்பு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல செய்தி உண்டாகும். ஆயில்யம், நீங்கள் புத்திசாலிகள், ஆனால் இந்த பயிற்சியால் செலவுகள் கூடும் என்பதால் ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்க்கவும். கூட்டாளிகளிடம் எச்சரிக்கை தேவை. மற்றபடி தொழில் மற்றும் வருமானம் சிறப்பாக இருக்கும். வாழ்க்கையில் முன்னேறாமல் இருப்பதற்கு சூழ்நிலையே மட்டும் குறை சொல்லாதீர்கள். அடுத்தவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று யோசித்தே பல வாய்ப்புகளை நீங்கள் இழந்திருக்கிறீர்கள். தயக்கத்தை விட்டு முயற்சி செய்யுங்கள். வெற்றி நிச்சயம். உங்கள் வாழ்வில் மேலும் நன்மைகள் பெருக்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அருகிலுள்ள முருகன் கோவிலுக்கு சென்று 6 நெய் தீபங்கள் ஏற்றி வழிபடுங்கள். உங்கள் குறைகளை அவனிடம் முறையிடுங்கள். கவலைகள் காணல் நீராக மறையும். நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். இந்த சுக்கிர பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் மாற்றங்களை ஏற்படுத்தப் போகிறது என்பதை விரிவாக பார்த்தோம் அல்லவா? கடகராசிக்காரர்களே, நீங்களும் எதற்கும் அஞ்ச தேவையில்லை. காலம் உங்களுக்கு சாதகமாக திரும்பிவிட்டது. நம்பிக்கையோடு உங்கள் காரியங்களில் இறங்குங்கள். வெற்றி நிச்சயமாக உங்களை வந்து சேரும். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இது குறித்து உங்கள் கருத்துக்களையும் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும் கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். அடுத்த பதிவில் மற்றொரு ராசிக்கான சுவாரஸ்யமான பலன்களுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை முருகப்பெருமானின் அருள் உங்கள் அனைவருக்கும் கிட்டட்டும். நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.